சாரி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஸோ ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலையும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி. ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோட ஜேர்னி இந்த படத்தில். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அவங்க வந்து நல்லா இருந்தது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார். என்னை கூட நடித்த காளி சார், ஷெலி மேம், விஸ்வா, எல்லாம் மித்த காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது. அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார், கேசி, எடிட்டர் சதீஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல எனக்கு ஆச்சரியம் சொல்லுங்க சார். சார் அதெல்லாம் வேணாம், சாதாரணமா எவனையும் மதிக்கல, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னாரு சார். 1 மணிக்கு ஷூட்டிங் போனேன், 2 மணிக்கு நடித்தேன், 4 மணிக்கு முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னாரு சார். என்ன சார் அவ்வளோதான் சார் முடிஞ்சிச்சுன்னாரு சார். என்ன நடிச்சேன்னு எனக்கே தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார். தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன், ஒரு 4 மைக்கு சார். என்ன சார் எதில் பேச, நீங்கள் பேசுங்க, அது கேட்ச் பண்ணிக்கன்னார். நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உட்கார் சார். அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக அங்கே என்ன பேசுனீங்க அதே பேசுங்க, வாப்பா உட்கார், அது பேசுங்க சார். இது எப்படி சார், என் காதலே உழுந்துடும் வாங்க அப்படின்னார். இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார். சில டைரக்டர் சொல்லி தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். காளி வெங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கவுண்டரான்னு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கு சொல்லிகிட்டு இருப்பார். ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதை நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜா இருக்கும், எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வணக்கம், நன்றி. தேங்க்ஸ் கிவிங் மீட்ன்றதுனால எல்லாரையும் லிஸ்ட் போட்டு அட்டண்டன்ஸ் மாதிரி விஷ்வா ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லிட்டான். பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு மேட்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் கார்த்திகேயன் மணி அவரோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள். ஏன்னா அவங்க ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் அவரை ஒரு சில விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவரை ஒரு மாதிரி கலைக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்ததுனால தான் ஐ திங்க் அப்ரிங்கிங்னால தான் இப்படி ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு படம் அவரால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அவரோட பிரதர்-இன்-லாவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ஒரு அது குடும்பமாக, அது ஆரம்பத்திலே இன்டென்ஷன்லேயே அது ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் அந்த குடும்ப படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ அவரோட ஃபேமிலிக்கு என்னோட நன்றிகள். அண்ட் அவர் ஒரு இயக்குனராக ஒரு கெட்டவே மாதிரி வந்து இந்த படம் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் அவரோட ஆஃபீஸில் அவருக்காக யாராவது உழைச்ச பாசு, மகேஷ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம். அவங்க கம்பெனியை ரன் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இவரால் இப்படி வந்து ஒரு வீக்கெண்ட் ஃபார்மர் மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு படம் பண்ண முடிஞ்சுது. அண்டு லிங்க்டனுக்கு நன்றி. அது மூலமாக தான் ஆனந்த்ஜிக்கு இந்த படத்துக்கு டிஓபியாக வந்தார். ஆனந்த்ஜிக்கு இந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் இது எல்லா வேலையுமே எடுத்து பண்ணி ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு வாட்டி டூப் போட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் எல்லா கிராஃப்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆனந்த்ஜிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி தினேஷ் கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி அந்த டிபியோட நம்பர் எனக்கு கொடு, நான் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு. அண்ட் இந்த படம் வந்து
அனஞ்சிக்கேவால் தான் எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அண்டு கதை கேட்ட காளி வெங்கட்டுக்கு நன்றி. அவரோட நடிப்பு மூலமாக அவரும் ஒரு ஒரு வாழ்க்கை 16 வயசுலேருந்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அந்த வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டியும் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. அவர் இந்த உலகத்தில் ஒரு 2000 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நானும் டேரக்டர் தான் அடிக்கடி அந்த உவமையை சொல்லுவார். நம்ம என்ன கதை சொன்னாலும் அதுக்கு அவரால் ஒரு உதாரணம் கொண்டு வரணும். இப்படி தான் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விற்கும் போது ஸோ என்ன நம்ம பேசினாலும் இல்லை நிஜமாவே நமக்கு இதை இங்கே ஒரு ஃபனி கோஷனில் சொல்லியிருந்தாலும் நிஜமாவே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை வாழ்ந்திருக்காரு. அவர் நாளைக்கு ஒரு படத்தில் நீங்கள் கண்டக்டராக நடிக்கணும்னா அந்த பவுச்சை திறந்து அந்த சில்லறை எப்படி கொடுக்கணும், டிக்கெட் எப்படி கிழிச்சு கொடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மாதிரி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாப்புல. ஸோ காளியண்ணா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களோட உண்மையான பர்ஃபார்மன்ஸில் மெருகேற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷெல்லி மேம் வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வேற ஒரு படத்தில் ஐ திங்க் ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெட்டிகுலஸ் ஹோம்ஒர்க்கும் பிளானிங் தான் வந்து இந்த 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 கமலத்தை வந்து ஒரு அன்ன தேவதையாக நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்கு. அண்ட் விஸ்வாவை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரிவ்யூவிங் பேக்ரவுண்டில் வர்றதுனால எனக்கு படம் பார்த்த உடனேவே இவன் ஒரு ரவுண்டு வருவான் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். நீ நோஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்டிங் தியரி ஆல்சோ. ஸோ நீ நிறைய கொஞ்சம் காளி வெங்கட் சார் லைட்டாக அவரோட நோட்ஸும் வாங்கிக்கோ. ஐ திங்க் யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் யூ க்ரோ டு பி அ கிரேட் ஆக்டர். ரோஷினி இந்த படத்தில் அவங்க காஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஜென்ரலாகவே அவங்களோட கண்ணில் கருணை ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் தட் ஹெல்ப்ட் portray the character that Manimama had written. And கேசி பாலசாரங்கன் அவனும் நாகர்கோயில், டிஓபி நாகர்கோயில், அவங்க ஒரு மாதிரி டீமாக சேர்ந்துட்டாங்க, கேம்ப் போட்டாங்க. பாலசாரங்கன் இந்த முதல் படத்தில் வடிவேலை பாட வச்சு, சரண் அவர்களை பாட வச்சு, விஜயதாஸை பாட வச்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஜென்ரலாக டிரெக்டருக்கு வந்து இந்த சவுண்டு மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி. அதிகபட்சமாக எங்களுக்கு பட்ஜெட்டில் இழுத்தது அதுதான். ஸோ சவுண்டுக்காக அவர் காமிச்ச மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதான் அந்த படத்தை ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு. அவர் ஒரு ப்ரொடியூசராக நிறைய இடங்களில் கால் எடுத்திருக்கலாம். இது ரெக்கவரிக்கு யோசிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது. அப்படி இருக்கும்போது சவுண்டுக்காக அவர் எடுத்த மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. காஸ்டிங் தான் அந்த படத்தை எப்பவுமே ஸ்பெஷல் ஆக்குது. நிறைய பேர் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. கெயிலா நடித்த அனந்த் சார் அண்ட் லுலுசபா சார், நம்ம சுவாமிநாதன் சார், நிறைய பேர் இந்த படத்தில் அர்ச்சனாக்கா ஒரு சின்ன சீன் தான் வருவாங்க, ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசின ஊடக நண்பர்களுக்கு நன்றி. பிரசன்ட் மீடியா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம சந்தைக்கு அன்றைக்கி தக்காளி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு. ஸோ அது நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா விலை போயிடும். ஸோ அந்த விதத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் ஆகி ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு கிடச்ச அட்டென்ஷன் வந்து முழுக்க இந்த கதையில் இருந்த உண்மை தான். அதுக்கு டிரெக்டரோட விஷனுக்கு தான் நம்ம பாராட்டுகள் சொல்லணும். காளி வெங்கட் அவர்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சுப்பிரமணியம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு தயவு செஞ்சு ப்ரெஸ் முடிஞ்சால் கைத்தட்டுங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவரை காஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த முட்டிவெளி அப்படின்னு சொல்கிறவர் அவர் தான். இந்த படத்தில் நிறைய வருஷமாக அட்மாஸ்பியரில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்தவங்களுக்கு முக்கியமான டயலாகோட கதாபாத்திரங்கள் கொடுத்த அந்த இயக்குனருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அது எங்களுக்கே நாங்களே நோட் பண்ணல. காளியண்ண உங்களுக்கு தெரியல, 2000 வருஷமா இருக்கிறதுனால நிறைய படங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா, அட்மாஸ்பியரா, வித் டைலாக், வித்தவுட் டைலாக், ஃப்ரேம்ல வந்தது வராதது, கட்டானது, இது எல்லாமே அவர் தாண்டி வந்ததுனால ரமேஷ் திலக்கு கலையரசன் இல்லாததை நான் தீக்கிறேன், வரணும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். எல்லாருமே அந்த எடிட்டரை பற்றி எத்தனை வாட்டி பேசுறது, இந்த போடியமும் மைக்கு சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி அவனும் டேரக்டரும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே தான் கடந்தான். பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியலும் அவன் தான் கட் பண்ணான். ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபிலிம் மேட் திஸ் ஃபிலிம் ரியலி ஸ்பெஷல். போஸ்டர்ஸ் பண்ண பரணிக்கு நன்றி, எங்களுக்கு ஸ்டாண்டீஸில் கோஆர்டினேட் பண்ண சூசைக்கு நன்றி, லைட் ஒன் சொன்ன ராஜேஷ்க்கு நன்றி. ஒரு முறையும் யுவராஜை நம்பி தான் நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போவேன். மச்சான் எனக்கு ஏதாவது பண்ணி கொடு. பிரகாஷ், யுவராஜ், விவேக், அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அயராத உழைச்சாங்க இந்த படத்துக்கு. தியேட்டர் விசிட்னு சொல்லி ப்ரோமோ மெட்டீரியலுக்காக போல வேற ஊரில் எங்கள் படத்தை எப்படி அணுகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போனோம். கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் நாங்கள் பார்த்த ரிசப்ஷன் வாஸ் குவைட் ஓவர்வெல்மிங். இது இன்னும் தான் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய படங்கள், இன்னும் வித்தியாசமான படங்கள், இன்னும் முக்கிய கதைகள் இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற போராட்டத்தில் கார்த்திகேயன் மணியும் நானும் கண்டிப்பான முறையில் ஈடுபடுவோம். இன்னும் நிறைய பேருக்கு டெஃபினட்டாக வாய்ப்புகள் இந்த வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை, கலைக்கு தனக்கு தேவையான முகங்களை அதுவே தேடிக்கும், தனக்கு தேவையான விஷயங்களை அதுவே தூக்கி உள்ளே போட்டுக்கும். எப்படி காளி வெங்கட் அப்படி ஒரு ஊத்தா எங்களுக்கு கிடைச்சாரோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு அடுத்தடுத்த படங்களில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பாஸ் எஸ்ஆர் பிரபு சாருக்கு நன்றி, குவன் சாருக்கு நன்றி. ட்ரீம் வாரியர் இந்த படத்தை வாங்கலை அப்படின்னா எங்களுக்கு இந்த விசிபிலிட்டி கிடைச்சிருக்காது. என் பேச்சை கேட்டு எனக்காக இந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் பார்க்க வச்சேன். கார்த்திக் சுப்ராஜன், லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி, PS வினோத்ராஜுக்கு நன்றி, வசந்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் பிரசன்ட் மீடியா. நன்றி. அண்ட் நிஜமாவே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அதனால தான் சக்ஸஸ் மீட் நடத்துகிறோம். அதையும் நான் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். நன்றிங்க. தேங்க்யூ.
Because of your support, because of the word of mouth, today we are able to celebrate, or we are able to say it's a success meet. Thank you so much, press. And not only for our films, I think every film actually has a lot of hard work. Uh, I want everyone to support all the films like this. Thank you so much. And I need to thank all the my co-artists, right from the technicians, from the production boys till the toppers, whomever it is on the dais. Thank you so much. And I this is not Karthik sir's, what do you say, the real talent. I think we all are looking again for optimistically looking forward for a new, different film from this director. So I think this is going to be the start. Thank you so much. Thank you all. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மெட்ராஸ் மேட்னி வந்து ஏன் ஃபஸ்ட்டு இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து, நான் திரும்பி திரும்பி சொல்கிறது வந்து, இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யார் அப்படின்றத, அந்த கொஷனுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து, தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம்தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையாக இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள், முக்கியமாக எங்களுக்கு மீடியாவிலேருந்து கிடச்ச சப்போர்ட் இருக்குல்ல, நான் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஏதாச்சும் சொன்னால் அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றதை நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும். இதில் வந்து இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளின்னு நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க லோகோ போடணுன்னு அவங்க நினச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாரெவர் கிரேட்ஃபுல். கோவன் சார், எஸ்ஆர் பிரபு சார், என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா வந்து முக்கியமாக இந்த படம் வந்து ஆக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர்ஸ்க்கு உயிர் கொடுக்கலன்னா இந்த படம் வந்து ஒர்க்கே ஆயிருக்காது. எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்பவே தெளிவாக இருந்தேன். இதில் நடித்த எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியாக நடித்த காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி ஹரிப்ரியன், விஸ்வா, ப்ளஸ் இதில் வந்த எல்லா கேரக்டரும், இந்த படத்தில் கேரக்டரை வந்து சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு போயிடாது, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் உயிர் கொடுத்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் வந்து உங்களோடலாம் திரும்பி வேலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. தாகம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடங்கலை. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், ஜாக்கி சார் ஆர்ட் டைரக்டர், ஸ்னேகன் சார் லிரிக்ல நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் பல்லாவரம் தேட்டரில் நைட் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி, அவங்களுக்கு கண்ணில் தண்ணி, ஆனால் அவங்க வந்து அந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டே என்கிட்ட வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு, நான் டாக்டர், என் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் என்ன, இதுலேருந்து ஓவராலாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபேமிலியை இன்னும் உத்து க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக தெரிய வருது. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகெயின் டு நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை பற்றி நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் இதுதான். என்னென்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கூட.
அவங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து படம் கொடுத்தா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. மெட்ராஸ் மேட்னி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஆல் தமிழ் ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்கிட்டதுக்கு, தியேட்டரில் போய் முக்கியமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். திரும்பி என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம். ஓகே நான் எப்போவுமே முக்கியமான விஷயத்த போன இதிலே விட்டேன் இதேமாரி. ஸோ என்னன்னா, இப்போது நான் காளி வெங்கட் சாரை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா எது ப்ரொஃபஸர் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நான் வந்து என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மலாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர் காளி வெங்கட் சார். ஏன்னா அவரோட சாய்ஸஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, பட் அந்த ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல உட்காரதுக்கான அந்த என்டையர் ஜேர்னி இருக்குல்ல, கஷ்டப்பட்டு அவருக்கு கஷ்டம்னு சொன்னால் பிடிக்காது, பட் வந்து அந்த ஹோல் அந்த ஒரு ஜேர்னியை வந்து முகம் சுளிக்காமல் சினிமாக்காக ஓடுற ஒரு ஆள் வந்து காளி வெங்கட்டா பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை நம்ம இன்னும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து அவரை பற்றி டேரக்டராக தான் பேசியிருக்கேன். பட் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக அஃபிஷியலி ஹீ இஸ் அ பேங்கபிள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்டர் ஆஸ் ஃபார் அஸ் ஐ அம் கன்சர்ன். தேங்க்யூ. எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னா, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவுக்கும் சேர்த்து தான். ஏன்னா இந்த படம் இன்னும் தியேட்டரில் நல்லா அதோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் இன்னும் எப்படி இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இது நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் வரும்னு. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் போர் அடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். மற்ற படத்துலலாம் எஸ்கேப் ஆகிடுவேன், இதில் விட மாட்டேன்ட்டாங்க, கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொன்னதுனால. ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா, அவர் மூலமாக தான் எனக்கு டைரக்டர் தெரியும், அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை கேட்க சொல்லி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல டைரக்டரை பற்றி சொன்னார், அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார், அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னார். அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு. சரி, இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது கிடைக்க போகிறதில்ல, நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ரோல் பண்ண முடிஞ்சுது. நெருக்கமாக இன்றைக்கி எல்லோரும் இல்லை, இந்த படம் சம்மந்தமாக எந்த மேடையிலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன், இனிமேலும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இதை ஊடுருவி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்குள்ள நாங்கள் போகும்போது பார்த்தோம். அந்த முதல் ஷோ தேட்டர் விசிட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோடய சட்டை பின்னாடி நனைஞ்சிச்சு, அவ்வளோ நேரம் அழுதார். அப்புறம் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு, ஒரு டைரக்டர் ஆகிட்டார், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார். இந்த மாதிரி எண்ணிக்கை இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம போய் பார்த்ததில் இருந்துச்சு. நம்ம வேறு எதுவுமே பண்ணல, அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனுவனாக பண்ணதுக்கு ட்ரை பண்ணோம். அது வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து சேர்ந்துச்சு. அதாவது ஒரு கண்ணீரை பதிலாக சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ஆர்ட்டில் மட்டும்தான் அழுகையை கூட ரசிக்க முடியும். அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு அவர் கிடைச்ச பெரிய ஒரு வரம். வேறு எந்த ஒரு துறையிலையும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்கவே முடியாது, இதில் மட்டும் ரசிக்க முடியும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய, எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுதுன்னு. இந்த படத்தில் கிடைச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மல்க பாராட்டெல்லாம் இருக்குல்ல, அது வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான். அப்புறம் ஈபி இந்த படத்தை 2 ஈபி வந்து ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 மாடோ மோனிகா, அதுக்காக அவங்க மாடுன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷான் மோனிகா 2 பேரும் தான் அந்த வண்டியை கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவங்களோட உழைப்பு மாடு மாதிரி இருந்தது. அதாவது மாடை சாதாரணமாக இடம் போடக்கூடாது, மனிதர்களோட வந்து பல காலமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு மிக்கது. மனிதர்களோடு சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆற்றுறதுல ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மானோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க, உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவரை மறந்துடுறோம் ரூபன். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் காதில் அவரோட
அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரில் ரிப்பீட் பார்க்கும்போது இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் நிறையா ஷோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நடித்ததில் அதிக நம்பர் பார்த்தது கார்கி, அதுக்கப்புறம் இந்த படம். போகிற ஷோலாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்டில் எட்டி பார்க்காம முழு படமும் உட்காந்து பார்த்தோம். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அது எப்படி கதையோட ஒன்றி இருந்ததுனால நமக்கு முதல் தடவை அவ்வளோவா என்னால் கவனிக்க முடியல. திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக அவங்க வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது. ரூபன் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படி மியூசிக் பாலசாரங்கன், இன்றைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கொலாப் பண்ணி விட்றாங்க. அதில் பெண்களோட கமெண்ட் இல்லாமல் பாலசாரங்கனுக்கு மட்டும் குறிப்பாக 2 வரி சேர்த்து வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. பிரியா நல்லா கவனிச்சுக்க, நிறையா வந்துட்டு இருக்கு. நான் வர ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம் பலம் அனுப்பிச்சிட்றேன், பிரியாவுக்கு அனுப்பிச்சிட்றேன். என்னோட ஒர்க்கு அபாரமானது. இதில் வந்து குறிப்பாக வந்து வடிவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் வந்து அவர் நடிக்காத இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு. எங்களுக்கு அது ஒரு பெரிய, நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்னேகன் சார், லிரிக்ஸ் எழுதின ஸ்னேகன் சார், அப்புறம் வந்து எஸ்பி சரண் சார், அப்புறம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேஜி விஜயசாஸ் சார், அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார், இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமாவும் அவரை வந்து கொண்டாடியிருக்கோம். அவர் கூட எப்படியாவது நடிச்சிட காம்பினேஷன் இல்லாத எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எனக்கு கூப்பிட்டுருந்தா சுப்பிரமணியன் ரோல் கூட நடிச்சிருந்துருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன். அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸை நான் பார்த்ததில்லை. இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாட்டிக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அவர் சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன் சார்பில் சாரி அவங்க சார்பில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் லிஸ்ட் இப்போ ஞாபகம் இருக்குது, ஷெல்லி. நம்ம கொஞ்சம் கேப் விட்டோன்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணிடுவாங்களேன்ற பதட்டத்திலேயே அவங்களோட நடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி டேரக்டர் வந்து சொன்னார், நான் ஃபஸ்ட்டு அவங்களோட பழகாததுனால ஒரு இறுக்கமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்நியோன்யத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னார். கணவன் மனைவி அந்நியனும் இருக்கிற மாதிரி சீன் வச்சா தானே நீங்கள் பார்க்க முடியும். பட் எனிவே அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விஸ்வா வந்து பிகினர் மாதிரி இல்லாமல் ரொம்ப மெச்சோர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கான். உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ரோஷினி அவங்க வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை ஆக்சுவலாக அப்படி கூடுவார். நான் அந்த இதை வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கொஞ்சம் அடம்பிடிச்சி அந்த டேர்ம் வந்து உள்ளே வச்சுட்டேன். அந்த என்னடா பாப்பான்னு சொல்லி கூப்பிடுறது, அது வந்து பேர் சொல்லி கொடுக்க மாட்டார், அவர் அப்படி தான் கூப்பிடுவார். நான் ரோஷினியை பார்க்காம அதான் ரோஷினி தான் நடிக்க போகிறாங்கன்னு தெரியும். அவங்கள மீட் பண்ணாமலே அந்த ஃபோன் கட் சீன் அதெல்லாமே எடுத்தாச்சு. அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இருந்த பர்ஃபார்மன்ஸு. அது ரொம்ப நன்றி ரோஷினி உங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு. அப்புறம் வந்து அண்ணன் நாங்கள் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லணுன்னா 2-3 படம் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஷார்ட்டை முடிகிறது அவர் மேலே தான் இருக்கணும், நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார். அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் நாங்கள் கடைசியில் விட்டு கொடுத்துருவோம். அது மாதிரி அதனால் கவுண்டர் ஏன்னு சொன்னால் வந்து ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் எங்களுக்காக வந்து எங்கள் கூட சேர்ந்து நடித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அப்புறம் வந்து கோஆர்டிஸ்டில் வரட்ட ஆனந்த் சார், அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டார். பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அது ஏன்னா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறாருன்ற மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டரு அப்படி சும்மா அப்படி வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு. அப்படிலாம் நிறையா பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். உங்களை அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கிட்ஸ் சார் இல்லை ஓகே குழந்தைகள், அந்த குழந்தைகளாம் அடித்தவங்க தனுஷ் கார்த்திக், அப்புறம் குட்டி பாப்பா பேர் என்ன சார்,
சாக்ஷிதா ஓகே. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. தனுஷ் கார்த்திக்லாம் கோஆப்ரேட் பண்ணல, எங்களை வச்சு செய்வான். ஆனால் அதுதான் அந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அவனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு. ஏன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க விடாம மேலே புரண்டுக்கிட்டு இருக்கிறவாரு அந்த சுட்டி பையனை அவன் ரொம்ப அழகாக கண்ணுக்கு தெரிஞ்சான். அவனை நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கேஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்கள் கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சாம் சார் இன்னும் வரல நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆமாம், அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரி அண்ணன் அவரெல்லாம் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார், வரதுக்கு இருக்காது. அவரோட நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன். ஒரு நாள் 6 மணியே ஆயிடுச்சு. கிரேஸ் டைமில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல. அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல ரொட்டீனாக எத்தனை தடவை அந்த ஷாட் எடுத்தாலும் திரும்ப சிரிப்பு வரும். அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிடச்ச போல டைரக்டர் வந்து ரொம்ப பொறுமை இழந்து வந்து சொல்லிட்டாரு, சார் அவ்வளோதான், லைட் போக போகுது, இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம், சிரிக்காமல் இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷாட் நடிச்சிட்டு வந்தோம். ஜார்ஜ் மரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மற்ற யாராவது விட்டுருந்தா கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் முக்கியமான பங்கு. அதாவது அதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம். நல்ல ரைட்டிங் திறமைசாலியாக இருந்து எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாகவும் வந்துடும், டைரக்ஷனும் பண்ணிடலாம், எல்லாம் ஓகே எடுத்துடலாம். எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும். ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார். அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடித்து ஒட்டும் போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூவாக மாறுது, இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே ஓட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக எங்கள் டீம் சார் நன்றி தெரிவிச்சுக்கோம். குகன் சார் ரொம்ப நன்றி சார். உங்களோட அந்த முதல் அந்த சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னது தான் டேரக்டர் அடிக்கடி சொல்லியிருப்பாரு. குகன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்றது. அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ஜாக்கி சார் இதுக்கு முன்னாடி கார்கி ஒர்க் பண்ணார். அப்போ இந்த படம் கதை கேட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சார் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ பிஸிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. எடிட்டர் சமோஸ்கி, அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவர் வேலையை முடிக்கவே இல்லை, இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாவம். எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறதே கொண்டு போய் எடிட் பண்ணி நைட் எடிட் பண்ணி காலைல போஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தியேட்டருக்கு நாங்கள் போகிற ஃபுட்டேஜெலாம் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அட்லி போட்டு சளைக்காமல் வேலை பார்த்துருக்காரு. அவர் செவத்து வாரமாக திருப்பி வச்சுட்டாங்க அவர் சிஸ்டத்தை வேறு எதையுமே பார்க்க முடியாது, சிஸ்டத்தில் பண்ணி தான் உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் கடின உழைப்பாளி. நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு மேலே தான் வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எடிட்டிங் வந்து கோட் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி சதீஷ், நன்றி. அப்புறம் வந்து குழந்தைங்க, அவர் தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர், ஆமாம், இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும். அதனால் கடைசியில் ஒரு எழுதி வச்சுட்டேன். ஏன்னா விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னேன். அப்புறம் ரொம்ப நன்றி சார். எதுக்கு நன்றினா, நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை படம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அது முழுசாக அப்படியே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்ன்றது நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் இந்த கதையை சொன்னது இருக்குல்ல, இந்த கதையை சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் தான் அந்த கதை கேட்டோடனே எங்கள் அப்பாவோட சட்டை வாசனை அடிச்சது எனக்கு. ஏன்னா அந்த ஸ்பரிசத்தில் ஒரு ஒரு கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை படமாக்கின மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு அப்பா வந்து அந்த டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த பசங்கள்கிட்ட இருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக இயங்குறாரு. ஆனால் அதுக்காக எந்த காரணமும் கிடையாது, இவருக்கு அதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இருக்கார். ஸோ இப்படி அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார், அது வந்து சொல்கிற போது எனக்கு ஓகே, அதை வந்து நீங்கள்
அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்தது தான் சார். அதுக்காக முதல்ல நன்றி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி படமும் எடுங்க சார். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தது அதையும் எடுங்க. நடுவில் எப்படி படமும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் சார். ஏன்னா இது மாதிரியான படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார். நம்ம எப்போ பார்த்தாலும் மலையாள படங்கள்னு சொல்லிக்கிட்டே நம்மளை வெறுப்பத்திக்கிட்டே இருக்காங்க. மலையாள படங்கள் மாதிரி நம்ம படம் வரலன்னு கோச்சிக்காதீங்க சொல்லி சும்மா ஒட்டுமொத்தமாக சொல்லலை. நிறைய அப்படி ஒரு பொதுவான வதந்தி ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் மட்டுமா சொல்கிறது, இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலையாள படம் வந்திருக்கு பார்த்தியா, சரி இருக்கட்டும், அங்கேயே எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து அதை கேட்பேன். அப்படி எனக்கும் ரொம்ப மலையாள படங்கள் நிறையா பிடிக்கும். அதுலேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வந்து படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி நம்ம அந்த மலையாள படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சார். இதை மாதிரி அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா அது ஒரு இப்படி ஒரு அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்களா சார். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சார். இப்போ எனக்கு அதான் நான் இந்த படத்தில் நடித்து உள்ளேருந்து சொல்ல, இது வெளிலிருந்து நான் உங்களை பார்க்குற பார்வையாக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல் இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும், ஒரு எளிய மனிதனுடைய கதையை வந்து இயல்பான ஒரு இதில் வந்து எடுக்க முடியும், அது வந்து அதை வந்து வியாபாரமாகவும் ஆக்க முடியும், அது வந்து இந்த லாபமும் சேரும் அப்படின்றத நீங்கள் காமிச்சதுக்காகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். கிட்டத்தட்ட எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் அதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னது தான் ஐயா நான் சொல்கிறேன். இது சரி வேலை முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதை இன்னமும் கொஞ்சம் தூக்கி கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஹைட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து முதல் காரணம் நீங்கள் தான். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது, மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அதே நேரம் தொடர்ந்து இந்த படத்தை இன்னமும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது, அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அது ஒரு வெற்றி விழாவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறதான், வேறு யாரையும் விட்டுட்டு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்காக நன்றி.